ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பேக்கரி ஸ்டைல் ஹனி கேக் ஹோம்மேடாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கேக் சேல் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக செய்திடலாம். இதுக்கு நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணவும் தேவையில்லை. ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த கேக் செய்ய முடியும். இப்போ நம்ம இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் 1 கப். நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துடலாம், உங்கள் விருப்பம்தான். அது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா ஜலிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 3 தடவைக்கு நல்லா ஜலிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்பவும் சாஃப்டான கேக் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் இது ஒரு பெரிய வேலையாக கூட நினைப்பீங்க. பட் நம்ம இந்த மாதிரி செய்தால் தான் நல்லா சாஃப்டான கேக் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்கிறதுனால சாஃப்ட் மட்டும் இல்லாமல் கேக் எல்லா பக்கமும் இல்லை ஈக்குவலாகவே நமக்கு பேக்காகி கிடைக்கும். இல்லைன்னா கேக் பேக் ஆகிறப்போ அன்இவனாக தான் இருக்கும். நான் இது எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஸ்கிப்பே பண்ணாமல் ரொம்பவும் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் எடுத்திருக்கேன். லைட்டாக ஸ்பீடு மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டேபிள் வெனிலா எசன்ஸ் சேர்த்து, அது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து இந்த மாதிரி பீட்டர்லாம் ஃபஸ்ட்டு ஸ்பீடு வச்சு பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம பொறுமையாக பீட் பண்ணி எடுத்தோன்னா கேக் ரொம்பவும் சாஃப்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்கோட ஸ்மெல் சுத்தமாக நமக்கு கேக்கில் இருக்காது. இதுக்கெல்லாம் நம்ம கேக் ஜெல் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அப்படி இல்லைன்னா கூட ரொம்பவும் சாஃப்டான கேக் நல்லா ரைஸாகவே நமக்கு கிடைச்சிரும். ஆல்ரெடி நான் டீ கேக் ரெசிபி போட்டிருக்கேன். அதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கேக் ஜெல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பண்ணியிருந்தேன். இருந்தாலுமே அது ரொம்பவும் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருந்தது. நம்ம இந்த மாதிரி ஸ்லோவாக எக்கு, சர்க்கரை ரெண்டுமே பீட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே இல்லாமல் ரொம்பவும் சாஃப்டான கேக் நம்ம செய்ய முடியும். இப்போ பாருங்கள், எக்கை 5 to 7 மினிட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பீட் பண்ணதுக்கப்புறமா மாவு எடுத்தோம்ல அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, பொடி பண்ண சர்க்கரையை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையுமே ஃபஸ்ட்டு ஸ்பீடு வச்சு தான் நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். நான் வீடியோவுக்கு தான் ஸ்பீடு போட்டிருக்கேன். பீட்ரு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் நான் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே சர்க்கரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்தால் போதும். டைமிங் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன். அது ஒவ்வொரு பீட்டருக்கு ஏற்ப நமக்கு டைமிங் சேஞ்ச் ஆகும். அது நம்ம பீட் பண்ணி முடிக்கிறப்போ அந்த எக்கு, சர்க்கரை ரெண்டுமே பீட் பண்ணுறப்போ அந்த எல்லோ கலர் டோட்டலாக மாறி போய் நல்லா ப்யூர் ஒயிட்டாக நமக்கு இருக்கும். அதுதான் சரியான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த ப்ரொசீஜர் இந்த ஹனி கேக்குக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லா ஸ்பாஞ்சி கேக்குக்குமே இதே ப்ரொசீஜர் நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போது இந்த பேட்ரு நல்லா ப்யூர் ஒயிட்டாக நமக்கு இருக்குது. இதுதான் சரியான ஸ்டேஜு. இப்போ நம்ம இதில் 30 ml ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மெல்ட் பண்ண பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதே 30 ml சேர்த்தா போதும். சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் இந்த மாதிரி பீட்டரை லைட்டாக மூவ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கேக் ஹார்ட் ஆகிடும். அப்புறமா நிறைய க்ரம்ஸ் வரும், கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு. ஸோ ரொம்ப லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் என்னோடய ரெசிபீஸில் நான் பீட்ரு யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக தான் நான் இந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பேச்சுலா வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரே சைடாக தான் நம்ம திருப்பி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். 2 பக்கமாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதையுமே நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு ஸ்பீடு நான் வீடியோக்காக போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்பீடும் போடலை. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதே நேரத்தில் ஓவர் மிக்ஸும் ஆகக்கூடாது. அது பார்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஓவர் மிக்ஸ் எப்படி ஆகும் அப்படிங்கிறது கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் போடுற மாவு வந்து மிக்ஸ் ஆகாது. அப்படியே அங்கங்கவா திட்டு திட்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம போடுற மாவை வந்து அடிப்பக்கமாக அப்படியே எடுத்து மேலே கொண்டு வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் 15 ml தண்ணி சேர்த்துருக்கேன். அது பேட்டர் வந்து ரொம்ப ஹார்டாகிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். பால் கூட சேர்த்துக்கிடலாம். பட் நம்ம பால் சேர்த்தோம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் வந்து நம்ம கேக்கை வந்து வைக்க முடியாது. ஹனி கேக் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வெளியே தான் வச்சுப்போம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பால் கூட சேர்த்துக்கிடலாம். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என்னோடய ரெசிபீஸ்க்கு எல்லாமே எக்லெஸ் வெர்ஷன் கூட கொடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இதே ஹனி கேக்கையுமே எக்லெஸில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சீக்கிரமாகவே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் எக்லெஸில் ஸ்பாஞ்ச் கேக்கெல்லாம் எப்படி செய்யலாம், ஒரே பேட்டரில் நம்ம மல்டி ஃப்ளேவரில் எப்படி செய்யலாம், இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இது வரைக்கும் அதெல்லாம் பார்க்கல, புதுசாக நம்ம சேனலில் வந்திருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த டின்னில் வந்து ரெடியான பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த டின் வந்து ஒரு 9 இன்ச்சிலான டின்னு. ஆனால் பாட்டம் வந்து 7 இன்ச்சு தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த டின் வந்து நான் 2 kg ஸ்பாஞ்சு வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். பட் இதில் 1 kgக்கான ஸ்பாஞ்சு தான் ரெடி பண்ணவே முடியும். இதோட அவுட்டர் போர்ஷன்லேயே 2 இன்ச்சு போயிடும். இது வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் அவ்வளோவா தெரியாத டைம்லேயே வாங்கியிருந்தேன்னா இதெல்லாம் நான் அப்போ கவனிக்கலை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா கரெக்டான எட்ஜஸ் இருக்கிறது பார்த்து வாங்கிக்கோங்க. ரவுண்டு ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. எப்போவுமே வந்து நம்ம பேட்டரை வந்து எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லாவே லெவல் பண்ணி விட்டுறணும். நம்ம ஸ்லைஸ் போடுற கேக்காக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. நம்ம இந்த மாதிரி ப்ளைன் கேக்ஸு, பீஸ் போடுற கேக்ஸ் வந்து ரொம்ப சென்டரில் வந்து பொங்கி வந்துருச்சுன்னா பீஸ் போடுறவும் முடியாது, போட்டாலும் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லாவே எல்லா பக்கமுமே ஈக்குவலாக லெவல் பண்ணி தான் நம்ம பேக் பண்ணணும். இந்த கேக் வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 35 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்திருந்தேன். பாருங்கள், இந்த கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்து பேக்காக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஹனி சிரப் வந்து ரெடி பண்ணணும். இதில் வெட் பண்ணுறதுக்காக அதுக்கு 60 ml ஹனி, அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நார்மல் தண்ணி தான், காய்ச்சி ஆற வச்ச தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் வந்து நம்ம ஸ்லைஸ் போடுறது இல்லை. ஸோ ஓரளவுக்கு சூடாக இருந்தாலுமே பரவாயில்ல, நம்ம டிமோட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நம்ம பட்டர் ஷீட் வச்சு பேக் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம டிமோட் பண்ண முடியும். பாருங்கள், ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இந்த கேக்கை வந்து கவுத்தி வச்சு தான் நம்ம வெட் பண்ணணும். மேல் பாகம் வந்து நல்லா லெவலாக இருக்காது இல்லையா? ஸோ அதனால தான் இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்க் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஹனி சிரப்பு வந்து சேர்க்குறப்போ சீக்கிரமாகவே கேக்கில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக தான் ஹனியை வந்து நம்ம டைரெக்டாக இதில் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து லிக்விடாக இருக்காது இல்லையா? அது வந்து சீக்கிரமாக நமக்கு உள்ளாடி போகாது. இந்த மாதிரி நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம உள்ளே வெட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக வந்து உள்ளாடி அப்சர்வ் ஆகிக்கும். இப்போ இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சட் ஃப்ரூட் ஜாம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம கடாயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இது வந்து நல்லா லிக்விடாக நமக்கு கிடச்சிரும். அப்போது வந்து நம்ம இதை வந்து கேக்கில் வந்து கோட் பண்ணிடலாம். நம்ம இது மாதிரி அது ஜெல்லியாக இருக்கிறப்பவே கேக்கில் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு அது மெல்ட் ஆகி கிடைக்கும். பாருங்கள், இது போல் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதை வந்து சூடாக இருக்கிறப்பவே நம்ம கேக்கில் வந்து கோட் பண்ணிடணும். வெளியே விட்டோன்னா மறுபடியும் அது திக்காகிடும். ஸோ பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜு.
இப்போ வந்து இதை உடனேயே நம்ம வந்து கேக்கில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா எல்லா பக்கமுமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு பாட்டில் ஜாம் வந்து கரெக்டான அளவு. இந்த கேக் டின் வந்து நீங்கள் 7 இன்ச் இல்லைன்னா 8 இன்ச் எடுத்துக்கோங்க, அதுதான் சரியாக இருக்கும். தென் இந்த மாதிரி பீஸ் கேக்கு, பாஸ்ட்ரி கேக்கெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா ஸ்கொயர் இல்லைன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பிலான கேக் டின் எடுத்துக்கோங்க, அதான் நமக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது போல் எல்லா பக்கமும் கோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் நம்ம மேலே டெக்கரேஷன் மாதிரி போட்டுக்கலாம். இது இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து செய்கிறது ஈஸி தான், கடையில் வாங்கிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம கொஞ்சமாக தேங்காய் எடுத்து ஒயிட் போர்ஷன் மட்டும் வர மாதிரி துருவி எடுத்துக்கணும். அப்புறமா ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த ஈரத்தன்மை போகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். திரும்ப ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு அடி அடித்து எடுத்தோன்னே நமக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் ரெடி ஆகிடும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணுற டெசிகேட்டட் கோகோனட் போட்டிங்க அப்படின்னா 2 நாளைக்கு தான் ரூம் டெம்பரேச்சரில் கேக்கை வந்து வச்சுக்கணும். கடையில் வாங்குறீங்க அப்படின்னா 5 நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் இந்த கேக்கை தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது. ஏன்னா நம்ம இதில் மில்க் எதுவுமே சேர்த்துக்கலை. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கே பீஸ் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், கேக் ரொம்பவே சாஃப்டாகவே இருக்குது, பார்க்குறப்பவே தெரியுது பாருங்கள். ரொம்ப கவனமாக பார்த்து இந்த மாதிரி மெதுவாக வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கேக்கு வந்து நமக்கு பீசஸ் வந்து நீட்டாக கிடைக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது கேக்கு. இந்த கேக்கு வந்து இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட 4 பக்கமுமே கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி அப்படி செய்யலை. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக வந்து பேக்கரியில் நம்ம வாங்குகிற மாதிரியே கரெக்டான அந்த ஷேப்ஸ் நமக்கு கிடைச்சிரும். இப்போ வந்து நார்மலாகவே நம்ம அந்த கேக் டின்லேருந்து வெளியே எடுத்தோம் இல்லை, அதே ஷேப்பில் தான் இருக்குது. இந்த கேக் டின்னு வந்து இன்னுமே கரெக்டான அந்த எட்ஜஸ் இல்லை. ஸோ அதனால தான் கரெக்டான எட்ஜஸான டின்னு அப்படின்னா கூட இன்னுமே அந்த எட்ஜஸ் வந்து கிளியராக இருந்திருக்கும். பாருங்கள், சூப்பர்வாக பெர்ஃபெக்டான ஹனி கேக் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இப்போ இந்த கேக் வந்து நம்ம வெயிட் போட்டு பார்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் போர்டோட சேர்த்தே தான் இதை வந்து வெயிட் போடுறேன். அப்புறமா வந்து போர்டோட வெயிட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தனியாக பார்த்துடலாம். பாருங்கள், 896 வரைக்கும் இருந்துச்சு போர்டோட வெயிட்டோட சேர்த்து. இப்போது இந்த போர்டை வந்து தனியாக நம்ம வெயிட் போட்டு பார்த்துடலாம். பாருங்கள், போர்டு வந்து 194 இருந்துச்சு. நம்ம 1 kg மெஷர்மெண்ட்டுக்கான ஸ்பாஞ்சு கேக்கு செய்கிறப்போ 500லேருந்து 550 வரைக்கும் நமக்கு கேக் வெயிட் இருக்கும். அதிலேருந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லை ஹனி, அப்புறமா ஜாம், அதோட வெயிட் எல்லாமே சேர்த்து தான் நமக்கு 700 பக்கம் இதோட வெயிட் வந்துருந்தது. இந்த கேக் வந்து ஒவ்வொரு பீஸும் 15லேருந்து 17 அந்த மாதிரி ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.